உலக புகழ் பெற்ற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. இந்த எலிகள் தண்ணியில மூழ்கும் பொழுது 10 to 15 minutes அதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணி அது மூழ்க துவங்கிடுமா. ஸோ இவங்க ஒரு டப்ல தண்ணியை நிரப்பி அதுக்குள்ள எலிகளை போட்டிருக்கிறாங்க. அது கிவ் அப் பண்ற அந்த நேரம் வந்த உடனேயே அதை வெளியில எடுத்து நல்லா ட்ரை பண்ணி அதுக்கு ஒரு ரெஸ்டிங் பீரியட் கொடுத்து மீண்டும் தண்ணிக்குள்ள போட்டாங்க. இப்போ இந்த எலி ஒரு 15 நிமிடம் 20-25 நிமிடம் உயிரோடு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, 60 hours அந்த எலி தலைய மேல வச்சு நீந்தி என்னெல்லாமோ பண்ணி அது உயிரோடு இருந்தது. இது ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எலிக்கு உதவி செய்ததுனால அதனுடைய மனநிலை மாறிவிட்டது. எனக்கு மீண்டும் உதவி வரும் அப்படின்றத அதை நம்பி அது கிவ் அப் பண்ணாம மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் அது தாக்கு பிடித்தது. வாழ்க்கையில கூட நீங்களும் நானும் அப்படித்தான். நம்மளால இன்னும் அதிகம் முடியும், பட் ரொம்ப ஈஸியா சில நேரம் நம்ம கிவ் அப் பண்ணிடுறோம். But I'm here to encourage you, my friend. Do not give up. Give up பண்ணாதீங்க. Press on. Press on. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் விடுதலை வரும். வெற்றி நிச்சயம். உங்கள் தலை உயரும். நீங்கள் தோற்று போவது இல்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. Do not give up. Keep pressing on. தொடர்ந்து செயல்படுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெற்றி உண்டாகட்டும். தலைகளை உயர்த்தும், முகங்களை பிரகாசிக்க பண்ணும், குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.